பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு என்னன்ட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் a mode of communication used amongst a group of individuals or entities, okay, to exchange ideas, opinions or to give commands etc. ஓகேங்களா? அதாவது ஒரு ரெண்டு பர்சன்ஸ் ஆர் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் அவங்களுக்கு இடையில வந்து அவங்களுடைய ஐடியாஸ் அதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, பகிர்ந்துக்காக பயன்படுத்துறது தான் வந்து ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ், தமிழ், இது மாதிரி வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் வந்து ஒரு கிராமட்டிக்கலாக வந்து ஒரு சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணணும், இது மாதிரிலாம் வந்து ஒரு லாங்குவேஜில் இருக்கும். ஓகேங்களா? எதுக்காக அது வந்து அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம்? அவங்களுடைய சுய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு, அவங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு, அதே போல கமாண்டிங், ஓகேங்களா, இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு கமாண்டிங் பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து நம்ம லாங்குவேஜை வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்றோம். எப்படி வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இடையில வந்து லாங்குவேஜஸ் யூஸ் பண்றோமோ அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து கம்ப்யூட்டர் இல்லாத துறையே கிடையாது. ஸோ கம்ப்யூட்டருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்றது கேட்டீங்கன்னாக்கா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி பார்க்க முடியும். புரியுதுங்களா? ப்ரோக்ராமிங் இஸ் a process of giving machines a set of instructions that describe how your program should be carried out. புரியுதுங்களா? ப்ரோக்ராம் அப்படின்றது கேட்டீங்கன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் written by using grammatical rules. ஓகேங்களா? ஒரு லாங்குவேஜுக்குன்ட்டு ஒரு பர்டிகுலர் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எழுதப்பட்ட ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட தொகுப்பு தான் என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னாக்கா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண போகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா கம்ப்யூட்டருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஒரு சில டாஸ்கை வந்து செஞ்சு ஒரு ஹோல் டாஸ்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோக்ராமிங் அப்படின்ட்டு சொல்றோம். புரியுதுங்களா? ப்ரோக்ராமிங் இஸ் எ ப்ராசஸ்னா அது ஒரு செயல்பாடு. புரியுதுங்களா? கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமை ஃபீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் செயல்பாடு தான் வந்து ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்றோம். எதுக்காக அந்த ப்ரோக்ராமிங்கை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஹவு எ செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஷுட் பி கேரிட் அவுட், ஒரு சில ஒர்க்குங்களை வந்து எப்படி செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோக்ராமிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணலக்கா இட் இஸ் ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்கல் ஸ்கில் தட் எப்படி இப்போ வந்து ஹியூமன்ஸுக்கு இடையில வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? ஒரு ஐடி எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க, வேற கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்ட்டு ஒன்று தேவைப்படுது. எப்படி வந்து அவங்களுடைய ஐடியாஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஓகேங்களா, இது மாதிரிலாம் பண்றதுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி வந்து முக்கியமா இருக்குதோ அதே மாதிரி இங்க வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து முக்கியம். புரியுதுங்களா? இங்க வந்து டெக்னிக்கல் ஸ்கில் அப்படின்னு சொல்றோம். டெக்னிக்கலா வந்து எப்படி வந்து கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, ஓகேங்களா, தட் இன்வால்வ்ஸ் டிசைனிங், கிரியேட்டிங் அண்ட் ரீஃபைனிங் கோடு. புரியுதுங்களா? கோட் அப்படின்னாக்கா வந்து இப்போ இங்க ப்ரோக்ராம் பார்த்தோமோ அதுதான் வந்து இங்க கோட் அப்படின்னு சொல்றோம். இந்த கோட் மீன்ஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். புரியுதுங்களா? செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் which instructs the computer to perform a specific task. அதான் வந்து கோட் அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ அந்த கோடை வந்து ஏனத்தானு எழுத போறது கிடையாது, அதுக்குட்டு ஒரு வழிமுறை இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும், பிரச்சனை என்னன்றதை கண்டறியணும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னன்றதை வந்து தேடணும், அதை அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? எது பெஸ்ட் சொல்யூஷன், அந்த சொல்யூஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான சிஸ்டம் தேவைப்படுது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா டிசைனிங் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கோடு கிரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? ப்ராப்பரான வந்து ஒரு டிசைனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஃப்ளோ டயக்ராம், ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து சீக்வன்ஸ் டயக்ராம், டேட்டா ஃப்ளோ டயக்ராம், சீக்வன்ஸ் டயக்ராம், ஒரு ஃப்ளோ சார்ட்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து அல்காரிதம்ஸ் இதெல்லாம் வந்து டிசைனிங் டைம்ல வந்து கிரியேட் பண்ணுவோம். ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து கோடிங் செக்ஷனுக்கு போவோம். ஓகேங்களா? ஸோ கோடிங்ல வந்து கோட்ஸை கிரியேட் பண்றோம் யூசிங் கிராமட்டிக்கல் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் எந்த விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு நாம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அது என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குதுன்னு அடுத்து சொல்றேன் நான். ஸோ அது தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா
கோடிங் பண்ண போறோம். அதாவது கிரியேட்டிங் கோட். அதுக்கப்புறம் ரீஃபைனிங் கோட். அது இந்த ரீஃபைனிங் கோட் கேட்டீங்கன்னாக்கா, இப்போ நம்ம என்னதான் வந்து பெஸ்ட் ப்ரோக்ராமர் இருந்தாலும் ஒரு கோடிங் கிரியேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, கிரியேட் பண்ணும்போது வந்து அது பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஃபிளாஸ் இருக்கலாம், ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ப்ராப்ளம்ஸ் இருக்குதான்னு கண்டறிஞ்சு அதை வந்து என்ன பண்ணணும், ரெக்டிஃபை பண்ணணும். அதாவது இந்த ரீஃபைனிங். ரீஃபைனிங் எப்படி ஆயில வந்து ரீஃபைனிங் பண்றோம், சுத்திகரிப்பு பண்றாங்களோ அது மாதிரி வந்து கோடை வந்து ரீஃபைனிங் பண்ணணும். ரீஃபைனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதை வச்சு ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றாங்க. புரியுதுங்களா? ஸோ அது வந்து அப்புறம் ஃபைனல் எண்டு இதுக்கு வரும். அது வந்து டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், அப்புறம் வந்து அங்க இது யூசர் டெஸ்டிங், யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், இது மாதிரியான டெஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்வாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணி பில்ட் அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன்ஸ் வந்து பில்ட் பண்றாங்க. அப்ளிகேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பல அப்ளிகேஷன் இருக்குது. வெப் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் வந்து ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன்ஸ், இது மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரியான பல விதமான அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா ப்ரோக்ராமிங் அப்படின்ட்டு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்குறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ். நாம யூஸ் பண்ற லாங்குவேஜ் அப்படின்னா கேட்டீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ். நாம யூஸ் பண்றது நேச்சுரல் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல், செயற்கையான ஒரு லாங்குவேஜ், மனிதன் உருவாக்கிய ஒரு லாங்குவேஜ். இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ் தட் கேன் பி யூஸ்டு டு கண்ட்ரோல் த பிஹேவியர் ஆஃப் எ மெஷின். ஒரு மெஷின் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத வந்து நாம ஒரு நிரல் மூலமா, அதாவது ப்ரோக்ராம் மூலமா என்ன பண்றோம் கேட்டீங்கன்னாக்கா அதை இது பண்றோம், டிசைன் பண்றோம். அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். இதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நாம வந்து பண்ணலாம். ஓகேங்களா? கண்ட்ரோல் தி பிஹேவியர் ஆஃப் எ மெஷின், பர்டிகுலர்லி எ கம்ப்யூட்டர். புரியுதுங்களா? முதல்ல தான் கம்ப்யூட்டர் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, பல விதமான டிவைசஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் டிவைசஸ் வந்து நம்ம இது மூலமா வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமா ப்ரோக்ராமிங் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றி இன்னும் ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் எ சீரீஸ் ஆஃப் சிம்பிள்ஸ். இல்லைங்களா? சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு, இது மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். இதுல கர்லி பிரேசஸ் இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே போல செட் ஆஃப் கமாண்ட்ஸ். இதுல செட் ஆஃப் கமாண்ட்ஸ்ல வந்து இப்போ ஃபார் லூப், லூப்பிங் பண்ணுங்க, ஃபார் லூப், வைல் லூப், அது மாதிரி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த லூப்பிங் பண்ணணும், இது ஸ்டேட்மெண்ட் வந்து இன்புட்டுக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்டுக்கு அப்படின்ட்டு வந்து கமாண்டிங் பண்றோம். புரியுதுங்களா? அதாவது கம்ப்யூட்டர்ல பேசிக்கா இருக்கிற காம்போனன்ட்ஸுக்கு நாம என்ன பண்றோம், கமாண்டிங் பண்றோம். இதுல இன்புட்டா டேட்டாவை வாங்கு, அதே மாதிரி வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்பிளே பண்ணு, பிரிண்ட் பண்ணு, அதே மாதிரி பிரிண்டர்ல வந்து பிரிண்ட் எடுக்கிறது, இது மாதிரிலாம் வந்து நம்ம கமாண்டிங் பண்றோம். செட் ஆஃப் கமாண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்னா வந்து ஒரு டாஸ்க் பண்ணு அப்படின்ட்டு கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்றதுக்கு பேர் தான் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? விச் கம்ப்யூட்டர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். எந்த ஒரு லாங்குவேஜில் சொல்லும்போது கம்ப்யூட்டருக்கு புரியுமோ அந்த லாங்குவேஜில் வந்து சொல்றதுக்கு பேர் தான் வந்து நம்ம அந்த லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி லாங்குவேஜில் செட் ஆஃப் கிராமட்டிக்கல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா அதுக்கு யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ் தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் இன்டர்மீடியேட் பிரிட்ஜ் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் மெஷின்ஸ். புரியுதுங்களா? ஹியூமன்ஸ்க்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்றதுக்கு நேச்சுரலா ஒரு சில லாங்குவேஜஸ் இருக்குது. அது மாதிரி ஹியூமனுக்கும் மெஷினுக்கும் இடையில வந்து கம்யூனிகேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்றோம். இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் இன்டர்மீடியேட் மெஷின். ஏன்னா மெஷினுக்கு நாம சொல்றது டைரக்டா புரியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி மெஷின் சொல்ற அந்த அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா பைனரியில இருக்கும், அது நம்மளுக்கு டைரக்டா புரியாது. ஸோ அதை வந்து நாம சொல்ற விஷயங்கள மெஷினுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கும், அப்புறம் மெஷின் கொடுக்குற ப்ராசஸிங் பண்ணிட்டு மெஷின் கொடுக்குற அவுட்புட்டை நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கும் ஒரு இன்டர்மீடியேட் ஒரு இன்டர்ஃபேஸ் தேவை. அது யூஸ் பண்றது தான் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்றோம்.
Okay, it acts as an intermediate bridge between human and computer. Okay, அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் ஃபெசிலிட்டேட்ஸ் கம்யூனிகேஷன் அபவுட் தி டாஸ்க் ஆஃப் ஆர்கனைசிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் இன்ஃபர்மேஷன் டு எக்ஸ்பிரஸ் அல்காரிதம்ஸ் ப்ரிசைஸ்லி. ஓகேங்களா, கம்யூனிகேஷன் அபவுட் தி டாஸ்க் ஆஃப் ஆர்கனைசிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் இன்ஃபர்மேஷன். அதாவது இன்புட் வந்து என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது வந்து மேனிப்புலேட்டிங் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து சப்ஜெக்ட்ஸ் 5 சப்ஜெக்ட்ஸ்ல வந்து மார்க் எடுத்துருக்கோம். 10th வந்து 5 சப்ஜெக்ட்ல மார்க் எடுத்துருக்கோம்னாக்கா இப்போ அந்த 5 சப்ஜெக்ட்டும் வந்து எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். எப்படி நம்ம பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் கண்டுபிடிப்போம். 5 சப்ஜெக்ட்ல எடுத்த மார்க் டோட்டல் கண்டுபிடிப்போம். அந்த டோட்டலை வச்சு என்ன பண்ணணும், 5ஆல் டிவைட் பண்ணாக்கா நமக்கு பெர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ அந்த பெர்சன்டேஜை வச்சு நம்ம வந்து கம்பாரிசன் பண்ணுவோம். அப்போ வந்து அதை வச்சு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிப்போம், எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி எல்லா இதுலையும் பண்ணலாம். பிஸ்னஸ்லையும் சரி, மெடிக்கல்ல எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா மேனிப்புலேட்டிங் இன்ஃபர்மேஷன் வச்சு மேனிப்புலேஷன் பண்ணி தான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஓகேங்களா, எவ்வளோ பிளட் ப்ரெஷர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வேற இன்னொன்று இன்ஃபர்மேஷன் எவ்வளோ வந்து சுகர் இருக்குது, இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கும். ஓகேங்களா, பல்ஸ் எவ்வளோ இருக்குது, பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, ஹார்ட் பீட்ஸ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது கேட்டிங்கனாக்கா இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராசஸிங் பண்ணுது. அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அது வந்து ப்ராசஸிங் பண்ணுது. அதான் பார்த்தீங்கன்னாக்கா மேனிப்புலேட்டிங் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனைசிங் பண்ணுறோம். கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணுறோம், மேனிப்புலேட்டிங் பண்ணுறோம். யார் பண்ணுறோம்? நாம பண்ணல, கம்ப்யூட்டர் பண்ணுது. கம்ப்யூட்டர்ன்றது மெஷின் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கனாக்கா மேனிப்புலேட்டிங் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பிரஸ் அல்காரிதம்ஸ் ப்ரிசைஸ்லி. அல்காரிதம்ஸ்ன்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா வந்து ஒரு ஒரு இன்டர்மீடியட் லாங்குவேஜ், ஹியூமனுக்கு ஓரளவுக்கு புரியுற மாதிரி ஒரு லாங்குவேஜ். இதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அல்காரிதம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அல்காரிதம் தான் வந்து எழுதுவாங்க. அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுவோம். சரிங்களா, அல்காரிதம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மோஸ்ட்லி ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேங்களா, அது வந்து நம்மளுடைய ஐடியாஸை வந்து கிளியரா வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் பார்த்தீங்கன்னா அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அல்காரிதம் வந்து ரெப்ரசென்ட் பண்றோம். எக்ஸ்பிரஸ் அல்காரிதம்ஸ் ப்ரிசைஸ்லி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் a system of notation for writing computer programs. ஓகே, ஒரு செட் ஆஃப் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறோம். அதுதான் சிஸ்டம் ஆஃப் நோட்டேஷன், குறியீடுகள். ஏற்கனவே பார்த்தோம்ல சீரீஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் அப்படின்ட்டு. ஸோ சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நோட்டேஷன், இப்படி சிஸ்டம் ஆஃப் நோட்டேஷன்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது, கிராமட்டிக்கல் ரூல்ஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இல்லை, ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு செட் ஆஃப் கிராமட்டிக்கல் வே ஆஃப் அப்ரோச். இதுதான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் நோட்டேஷன். ஓகேங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணாக்கா ப்ரோக்ராம் யூசிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா, ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து ஒரு நோட்டேஷன் சொல்கிறோம். இல்லைங்களா, அந்த நோட்டேஷன் தான் வந்து கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்குது, எப்படி வந்து ஒரு டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு புரிய வைக்குது. அதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஒகேபுலரி. இப்போ இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா ஒகேபுலரி அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு. ஸோ ஒகேபுலரின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா வேர்ட்ஸ். இங்கிலீஷில் வந்து என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அந்த ஒகேபுலரிக்கு மீனிங் அதெல்லாம் வந்து இருக்கும். புரியுதுங்களா, ஸோ டிக்ஷனரி எடுத்து பார்த்தா ஒகேபுலரிக்கு எந்தெந்த வேர்ட்ஸுக்கு மீனிங் இருக்குதுன்றது உங்களுக்கு ஆகும். அது ஒகேபுலரி அண்ட் செட் ஆஃப் கிராமட்டிக்கல் ரூல்ஸ். கிராமட்டிக்கல் ரூல்ஸை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராமிங் வந்து பண்ணுறோம். எப்படி இப்போ வந்து லாங்குவேஜுக்கு, நேச்சுரல் லாங்குவேஜுக்கு வந்து கிராமட்டிக்கல் ரூல்ஸ் இருக்குது, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து கிராமட்டிக்கல் ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் பண்ணுறதுனாக்கா இன்ஸ்ட்ரக்டிங் கம்ப்யூட்டர் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்ஸ். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மீதி வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. இதை வந்து இதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.